வெல்கம் டு ஸ்ரீ சாயா கிரியேஷன் ஹெல்த் டிப்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆலு புரோட்டாவும் மீல் மேக்கர் வச்சு ஒரு குருமாவும் செய்ய போகிறோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆட்டாவில் கோதுமை மாவும் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கிறேன். நல்லா இது ஒரு சாஃப்டான சப்பாத்தியும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நெய் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா கலந்துக்கணும். அந்த சால்ட்டு, சுகரு, நெய் இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். அதோடு சேர்த்து நான் ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதோட கலந்துக்கோங்க. வாழைப்பழம் தெரியாத அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் கொடுக்கும். சப்பாத்தி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதை வெறும் சப்பாத்தியாகவும் போடலாம். இப்போ நான் ஆலு புரோட்டாவுக்காக செய்ய போகிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒட்டாத அளவுக்கு நம்ம பசஞ்சிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மாவை பசஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லாயிருக்கும். சாஃப்டான சப்பாத்திக்குள்ள மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஆலு புரோட்டாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து பட்டாணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தாளிப்புக்காக தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு இதையும் நல்லா மசிச்சு இந்த மசாலாவோட சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு வாணலியை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. அதோடு சேர்ந்து ஜீரகம் கொஞ்சம், நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது. நல்லா வதக்கட்டும். இதிலேயே தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டோம். இதோட சேர்த்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதோட கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போனோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆலு புரோட்டாவுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நல்லா ஆறட்டும். அடுத்தது நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மீல் மேக்கரை வச்சு ஒரு குருமா மாதிரி செய்ய போகிறோம் ஆலு புரோட்டாவுக்கு. இப்போ அதுக்கு தேவையான அரைக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு ப்ளஸ் தேங்காய் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்துருக்கோம். ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டுட்டு தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. அதோடு சேர்த்து நம்ம வதக்கிறதுக்காக எடுத்து
தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் தனி மிளகாத்தூள் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் ஜீரகம் சோம்பு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். தனி மிளகாத்தூள் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு, காரமும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறோம். இது ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சோன்னா இறக்கி வச்சிட வேண்டியது தான். இது ஆலு புரோட்டாவுக்கு தேவையான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவை எடுத்துகிட்டு இந்தளவுக்கு உருண்டையாக உருட்டிக்க வேண்டியது. உருட்டிட்டு இந்த மாதிரி கையாலே பண்ணிக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை உருட்டி வச்சுக்கலாம். அதில் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடிடுங்க. சப்பாத்தி மாதிரி லைட்டாக தட்டிட்டு அப்படியே லைட்டாக மாவை தடவிட்டு அந்த மசாலா வெளியில் வராமல் 1-2 மேலே வந்தாலும் தப்பு இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நல்லா வேகணும் அது. தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நாம் செஞ்சு வச்சுருக்க ஆலு புரோட்டாவை போட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு லைட்டாக அனுப்பி விடுங்க. இது நல்லா வெந்துருச்சு. சுவையான ஆலு புரோட்டா ரெடியாக இருக்குங்க. அதோட நாம் செஞ்சு வச்சுருக்க கிரேவி மீல் மேக்கர் மசாலா குருமா வந்து சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், லேயராக இருக்குது. ஸோ சுவையான ஆலு புரோட்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா மீல் மேக்கர் குருமா ரெடியாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.